ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மக்கள் அதிக அளவில் பங்களித்து வருவது தம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இளைய தலைமுறையினர் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மக்கள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் ரயில் பயணத்தை மேற்கொள்ள தொடர் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 11 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மக்கள் அதிக அளவில் பங்களிப்பு அளித்து வருவது தம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு இளையோர் பலர் தங்களது பங்களிப்பினை அளித்து வருவது பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார். பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இம்மாதம் 28ஆம் தேதி ஒலிபரப்பாகிறது. மக்கள் தங்கள் கருத்துக்களை மைகவ் மற்றும் நமோ செயலி மூலமாக அனுப்பி வைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1800117800 என்ற எண்ணிலும் மக்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்றும் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய யூனியன் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள திருமதி ஊர்சுலா ஒன் டெர் லேயனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியனுடன் இணைந்து செயலாற்றுவதை இந்தியா ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய யூனியன் தலைவர் பதவிக்கு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 720 வாக்குகளில் திருமதி ஊர்சுலா 401 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். விளையாட்டுத் துறையில் இளைய தலைமுறையினர் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் கேலோ இந்தியா 2ஆம் கட்ட தொடக்க விழா நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசிய அவர், விளையாட்டுத் துறையில் இளம் வீரர்களை ஊக்குவிக்கவும் அவர்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கவும் மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றிருப்பது பாராட்டுக்குரியது என்றும் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். வரும் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேரிடர் மேலாண்மை சட்டத்தில் திருத்தம் செய்வது உட்பட 6 புதிய மசோதாக்கள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை மக்களவை செயலகம் வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 12ஆம் தேதி நிறைவடைகிறது. மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வரும் 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தமிழகத்தில் மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி இடையே வாரம் இருமுறை விரைவு ரயில் சேவையை மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று தொடங்கி வைத்தார். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்தில் நடைபெற்ற இதற்கான நிகழ்ச்சியில் அவர் இந்த ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய திரு எல் முருகன், மக்கள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் ரயில் பயணத்தை மேற்கொள்ள மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் ரயில் நிலையத்திலிருந்து 5 ரயில்களுக்கான சேவையை தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் நீண்டகால கோரிக்கையான தென் மாவட்டங்களை இணைக்கும் விதமாக ஒரு ரயில் வேண்டும் என்பது தூத்துக்குடிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து நேரடியாக ரயில் சேவை இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு மேட்டுப்பாளையம், கோயம்புத்தூர், பொள்ளாச்சியிலிருந்து பயணிகள் மிக எளிமையாக செல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். அதே நேரத்தில் இங்க இருக்கின்ற விவசாயம் அல்லது உற்பத்தி பொருள்கள், விவசாய உற்பத்தி பொருள்களாகட்டும் அல்லது கோயம்புத்தூர்ல இருக்கின்ற பொருள்களாகட்டும், ஆட்டோமொபைல், கிரைண்டர் பொருள்களாகட்டும், டெக்ஸ்டைல் ஆகட்டும், இது எல்லாமே ஏற்றுமதி, அதாவது தூத்துக்குடி துறைமுகத்திற்கு நேரடியாக கொண்டு செல்லுகின்ற இந்த வசதியை இந்த ரயில் நமக்கு கொடுத்திருக்கிறது. பழமையான புண்ணிய தலங்களை பாதுகாக்க அனைத்து சமூக மக்களும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டுமென்று ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா தெரிவித்துள்ளார். அனந்த்நாக் மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் புண்ணிய தலங்களுக்கு பயணம் மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கான வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். காலிஸ்தானைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவரை தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் நேற்று இந்த இயக்கத்தைச் சேர்ந்த ஒரு தீவிரவாதியை ஆயுதங்களுடன் கைது செய்துள்ள நிலையில் இன்று மேலும் ஒரு தீவிரவாதியை கைது செய்துள்ளனர். நாட்டில் அமைதியை குலைக்கும் வகையில் இவர்கள் செயல்பட்டு வந்ததாகவும் தொடர்ந்து இந்த இருவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தேசிய பாதுகாப்பு முகமை தெரிவித்துள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது ஒலிம்பிக் திருவிழா. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். தமிழகத்தை குடிசையில்லா மாநிலமாக மாற்ற மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு மெய்யநாதன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசு சார்பில் புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணையை 530 பயனாளிகளுக்கு அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இன்று நண்பகல் நிலவரப்படி அணைக்கு வினாடிக்கு 45,000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. இதனையடுத்து கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் அதிக அளவில் திறக்கப்பட்டுள்ளது. உபரி நீர்வரத்து காரணமாக கடந்த புதன்கிழமை முதல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்று காலை 23,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று காலை 8 மணியளவில் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 40,000 கனஅடியாகவும் நண்பகல் 12 மணியளவில் 44,963 கனஅடியாகவும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டமும் கடந்த 48 மணி நேரத்தில் 10 அடி உயர்ந்துள்ளது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 90 அடியாக போது நீர்வரத்தும் திருப்திகரமாக இருக்கும் பட்சத்தில் டெல்டா பாசனத்திற்காக நீர் திறக்கக்கூடிய வாய்ப்பும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் தற்போதைய நீர் இருப்பு 21.81 TMC உள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக 1000 கனஅடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். இதனிடையே கர்நாடக அணைகளிலிருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரினால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று நண்பகல் வாக்கில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் தொடர்ந்து நீர்வரத்து குறித்து கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேனி மாவட்டம் முல்லைப் பெரியாறு அணைப்பகுதியில் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய நீர்வள ஆணைய செயற்பொறியாளர் திரு சதீஷ் தலைமையிலான இக்குழுவினர் அணையின் பாதுகாப்பு தன்மை குறித்து ஆய்வு மேற்கொள்கின்றனர். பருவமழை காலங்களில் அணையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து இன்று மாலை நடைபெறும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டு கண்காணிப்பு குழுவுக்கு அறிக்கை அளிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலங்கானாவில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அந்த மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் நாளை வரை மழை பொழிவு தொடரும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், விதர்பா, சத்தீஸ்கர், ஒடிசா, கர்நாடகாவின் வடக்கு பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரளாவின் வடக்கு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது. கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்பதால் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு கடற்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தெலங்கானாவில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 11 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாய்லாந்தின் ஸ்ரீரச்சாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆண்கள் பிரீஸ்டைல் பிரிவில் 9 வீரர்கள் பதக்கம் வென்றனர். 44 கிலோ எடைப்பிரிவில் பிரத்மேஷ் பாட்டீலும், 68 கிலோ எடைப்பிரிவில் மன்தீப்பும், 85 கிலோ எடைப்பிரிவில் ரோனக்கும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 38 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும், 41 கிலோ எடைப்பிரிவில் சிவமும், 52 கிலோ எடைப்பிரிவில் ஷாஹிலும், 57 கிலோ எடைப்பிரிவில் அனுராக்கும், 62 கிலோ எடைப்பிரிவில் சாகர் விஷ்ணோயும், 75 கிலோ எடைப்பிரிவில் தீபான்ஷு தாஹியாவும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இலங்கையில் இன்று தொடங்குகிறது. தம்புலாவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. முன்னதாக நடைபெறும் மற்றொரு போட்டியில் நேபாளம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகும் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு மக்கள் அதிக அளவில் பங்களித்து வருவது தம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் இளைய தலைமுறையினர் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார்.
மக்கள் பாதுகாப்பாகவும் எளிதாகவும் ரயில் பயணத்தை மேற்கொள்ள தொடர் நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 11 வெள்ளி, 8 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.